டாக்டர் per day எவ்வளோ ப்ரோட்டீன் இஸ் ரெக்கமெண்டட் டாக்டர் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்? உங்களுக்கு வந்து ஒரு செட் பாடி வெயிட் நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வெயிட் வந்து ஒரு 83 kgs இருக்குது, இல்லைனா ஒரு 70 kgs இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாடி வெயிட்டு கிலோகிராம்ஸில் வச்சுட்டு அது வந்து 0.8 ஆர் டைம்ஸ் 1 வச்சு கிராம்ஸ் போடும். ஸோ 0.8 டைம்ஸ் யுவர் பாடி வெயிட் இன் கிராம்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் பர் டே. இன்கேஸ் நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எது டார்கெட் வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கான ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதே வெயிட் வந்து அதே வெயிட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்கெட் வெயிட்டுக்கான ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ணி அசிமுலேட் பண்ண முடியும். அப் டு 1 gram per kg வரைக்கும் போகலாம். ஸோ 83 kgs இருக்கிறவங்க 83 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எவ்வளோ எக்ஸஸாக எடுத்தாலும் உங்கள் உடம்புல வந்து அது போய் அசிமுலேட் ஆகும்னு கேரண்டி ஒன்றுமே கிடையாது. அண்ட் ப்ரோட்டீன்கிறது இஸ் ஒன்லி 1 மேக்ரோ. உங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீன் மட்டுமே இருந்தால் எல்லாமே செஞ்சிடாது. உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸும் தேவை, ஃபேட்டும் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தேவை. ஸோ ப்ரோட்டீன்லேருந்து வர்றது என்ன இருக்குங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா இந்தியன் டயட்டில் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ், அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நாளில் வந்து ப்ரோட்டீன்ஸ் சரியாக கிடைக்கிறதில்ல. அதனால் இந்தியாவில் வந்து 2 டைப் ஆஃப் டிசீசஸ் ஆல்ரெடி வரும். அது வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். குழந்தைகள்லேயே வரும். அது வந்து எல்லா டாக்டர்ஸுமே படிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எனர்ஜி ரிச் ஃபுட்ஸ் நிறையா கிடைக்கும், ஆனால் அதில் ப்ரோட்டீனுடைய குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால சில வியாதிகள் வருங்கிறதுனால இந்தியன் சிஸ்டமில் வந்து ஜென்ரலாகவே டயட் வந்து கொஞ்சம் புவர் இன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து மோர் டார்கெட்டடாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுதான் வந்து ட்ரெண்டு நம்மளுடைய குசினுக்கும் நமக்கும் வருது. இதுவே நீங்கள் வந்து வேறு ஒரு வெளிநாடுகளில் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய குசினில் வந்து அந்தளவு ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காது. அவங்களுக்கு தேவையானது வந்து ஃபைபராக இருக்கும். ஏன்னா அவங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபைபர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் தேவைப்படும். ஸோ எல்லாருக்கும் தேவை என்னென்னா ஒரு பேலன்ஸ்டு மீல் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்த்தது தான் நமக்கு கரெக்டான டயட்டாக வரும். ப்ரோட்டீன் மட்டும் எப்போவுமே வந்து வைக்கணும் சார்.